சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ் பார்த்தா நைட்டு முழுக்க தூங்காம உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. விடிஞ்சா நாளைக்கு கோர்ட்டில் மாமாவுக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்க. சக்தி அண்ணன் உயிரோட தான் இருக்காரு. அவர் உயிரோட தான் இருக்காருன்னு ஒரே ஒரு ஆதாரத்தை வச்சு நிரூபிச்சா மட்டும் போதும். கேஸை எப்படியாவது தள்ளி வச்சிருவாங்க. நாளைக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. மாமாவை எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்கையில அப்பதான் செல்லப்பாண்டி தண்ணி குடிக்கலான்னு எந்திரிச்சு வராரு. அத்தா தமிழ், நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி கேட்கவும், இல்லப்பா அப்பா எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், என்னத்தா என்ன உதவி அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி கேட்குறாரு. என் கூட இப்போ ஒரு இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், என்னத்தா மணி 11 கிட்ட ஆக போகுது, வயிற்று பிள்ளைக்காரியா தனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லப்பாண்டி சொல்லவும், இருக்கட்டும்பா நாளைக்கு விடிஞ்சா கோர்ட்ல மாமாவுக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்க. அத்தனை சாட்சியும் மாமாவுக்கு எதிராக தான் இருக்கு. மாமா ரொம்ப நல்லவருப்பா. மாமா மேல கொலைப்பழி விழுந்திருக்குப்பா. மாமா குற்றமற்றவர் நிரூபிச்சே ஆகணும். என் கூட சக்தி என்ன தங்கி இருந்தார்ல, அந்த வீட்டுக்கு போகணும், வாங்கப்பா அப்படின்னு சொல்லி தமிழை கூப்பிடவும், சரி அத்தா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டியும் பார்த்தா கிளம்பி வர தமிழும் செல்லப்பாண்டியும் ஆட்டோ எடுத்துக்கிட்டு சக்தி தங்கி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. இதுதான் அத்தா அந்த பையன் தங்கி இருந்த வீடு அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி சொல்லவும், பூட்டி இருக்கேப்பா, எப்படி உள்ள போய் பார்க்கணும். சக்தி அண்ணனுடைய முடி, சக்தி அண்ணனோட ஏதாவது ஒரு பொருள், சக்தி அண்ணனுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி சில பொருளாக இருக்கணும். அதை வச்சு மரபணு சோதனை மூலமா அது சக்தி அண்ணன் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சே ஆகணும். இது முக்கியமா தேவைப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், பூட்டு தானத்தா பூட்டி இருக்கு, உடச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி சொல்லவும், சரின்னு சொல்லி தமிழும் செல்லப்பாண்டியும் பார்த்தா கல் எடுத்து அந்த பூட்டை உடைச்சு உள்ளே போய் பார்க்குறாங்க. சக்தியோடைய முடி மூலமாக சீவி இருந்த சீப்பு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தமிழ் எடுத்துக்கிறாங்க. கூடவே பார்த்தா சக்தியோடைய டைரியும் இருக்குது. அதில் சக்தியோடைய மாமாவோடைய ஃபோன் நம்பர்னு சொல்லி ஒரு ஃபோன் நம்பரும் எழுதியிருக்கு. இதையும் பார்த்தா தமிழ் எடுத்துட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பா, சக்தி அண்ணனுக்கு பெருசாக யாரும் கிடையாது, அம்மா அப்பா கிடையாது. சக்தி அண்ணன் ஸ்கூல் படிக்கையில் மாமா தான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சக்தி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அவர்கிட்ட கேட்டால் சில விஷயங்கள் தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சக்தி அண்ணன் உயிரோடு தான் இருக்காரு. அது ஏதோ ஒரு டெட் பாடி. அந்த டெட் பாடியை சக்தி அண்ணன் தான் சொல்லி இப்போ சூழ்ச்சி மூலமாக ராஜாங்க மாமாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரை பார்த்து பேசுனா சில தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சரியதா அதான் அதில் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி பார்த்தா அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ, நான் செல்லப்பாண்டி பேசுகிறேன், நீங்கள் சக்தி மாமா தானே அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும், ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தியோடைய மாமா கேட்கவும், நான் சக்தி கூட படித்த தமிழ்ன்ற பிள்ளையோடைய அப்பா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி சொல்லவும், அப்பா என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா வேகமாக வாங்கி பேசுகிறாங்க. அண்ணே, நான் தமிழ் செல்வி, சக்தி என் கூட படித்தவர். ஸ்கூல்ல இருந்து நானும் சக்தி ஒன்றா தான் படித்தோம். எனக்கு சக்தியை பற்றி எல்லா விஷயமும் தெரியும். இப்போ சமீபத்தில் நடந்த விஷயங்கள் முதற்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னம்மா என்ன பேசணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சக்தியுடைய மாமா கேட்கவோ அவருடைய குரலில் பார்த்தா ஒரு தயக்கமும் இருக்குது. இதை பார்த்தா தமிழ் புரிஞ்சுக்கிறாங்க. உங்ககிட்ட நான் சில விஷயங்கள்லாம் பேசணும், தயவு செஞ்சு ஒளிவு மறைவு இல்லாமல் சில விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவோ, என்னம்மா கேட்க போற, அதான் அந்த பையனே உயிரோட இல்லையே, அநியாயமா என் தங்கச்சி மேய் செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி மாமா சொல்லவும், என்ன சொல்றீங்க, சக்தி அண்ணன் உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்பதான் பார்த்தா அவர் குரல்ல ஒரு பதட்டமும் தயக்கமும் தெரியுது. அதெல்லாம் இல்ல, அவை செத்து போயிட்டான் தான், போனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோடைய மாமா கோவத்திலேயே போனை வச்சிடறாரு. அப்பதான் தமிழ், அப்பா சக்தி வேற எங்கேயும் இல்லை, சக்தி அவருடைய மாமா வீட்டில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு போல. ஏன் கோவப்பட்டு பதட்டத்தோட ஃபோனை வைக்கணும்? இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருந்தவர் பேசியிருக்கலாமே, சக்தி என்ன உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்லப்பாண்டி கிட்ட சொல்லவும், சரிதா அவருக்கு தான் ஃபோனை போட்டால் ஃபோனையும் எடுப்பாரான்னு தெரியல, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, எப்படியாத்தா சக்தி உயிரோட தான் இருக்கான்னு எப்படி இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கவும், வேற ஒன்றும் இல்லைப்பா, இது சக்தி அண்ணன் வீட்டிலேருந்து எடுத்த பொருள். கண்டிப்பாக இந்த சீப்பில் சக்தி அண்ணனுடைய முடி தான் இருக்கும். சக்தி அண்ணனுடைய ட்ரெஸ்ஸு, சக்தி அண்ணன் உபயோகப்படுத்தின விஷயங்கள், இதில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டு, அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு பார்த்து இது சக்தி அண்ணனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீண்டும் ஒரு மரபணு சோதனை பண்ணி இந்த பாடி உண்மையிலே சக்தி அண்ணனோட தான் இல்லையான்னு சொல்லிட்டு அவகாசம் நம்ம கோர்ட்டில் கேட்கணும். இதுதான்ப்பா நாளைக்கு நம்மளால் செய்ய முடிகிறது. அதுக்கப்புறம் சக்தி அண்ணன் அவங்க மாமா வீட்டில் தான் இருக்காரு. அவங்க மாமாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அவரை கூப்பிட்டு விசாரிச்சாலும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். முதல்ல நாளைக்கு கோர்ட்டில் இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
தமிழ் பாட்டுக்கு ரூமுக்குள்ள போயிடறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சிருது. கோர்ட்டுக்கும் பார்த்தா ராஜாங்கத்தை கூட்டிட்டு வந்துடுறாங்க. கோர்ட்ல வக்கீலும் பார்த்தா மாத்தி மாத்தி வாதாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராஜாங்கத்துக்கு எதிராதான் எல்லா சாட்சியுமே இருக்கு. ராஜாங்கம், உங்களுக்கு எதிராதான் எல்லா சாட்சியுமே இருக்கு, நீங்க ஏன் கொலை பண்ணதை இதுவரை ஒத்துக்கிறவே மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கையில, நான் தான் கொலை செய்யலைன்னு சொல்றேனே, நான் கொலை செய்யவே இல்லை, அந்த பையனை நான் கொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்லவும், அதையும் பார்த்தா நீதிபதி கேட்குற மாதிரியே தெரியல. சாட்சி எல்லாமே ராஜாங்கத்துக்கு எதிராக இருக்கவோ, ராஜாங்கத்துக்கும் தாமஸுக்கும் 7 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி பார்த்தா ஜட்ஜ்மெண்ட் எழுத போறாரு. அப்பதான் பார்த்தா, ஒரு நிமிஷம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டது எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா தமிழ்ச்செல்வி. ஐயா, நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் உள்ள வரவும், எதா இருந்தாலும் அந்த நீதிமன்ற கூண்டுல இருந்து சொல்லுமா அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லவும், அப்பதான் தமிழ், என் பேரு தமிழ்ச்செல்வி, இங்க நிக்கிறாரே ராஜாங்கம், இவருடைய மருமக நான். அது மட்டும் இல்ல, இப்ப இறந்து போனதா சொல்றாங்களே சக்தி, அந்த சக்தியோடைய ஸ்கூல்ல இருந்து படிச்ச ஃப்ரெண்டு நான். அப்புறம் இங்க நிக்கிறாரே தாமஸ், இவருடைய பொண்ணு ஜெனியும் நானும் மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரிம்மா, எதுக்காக இப்போ ஒரு நிமிஷம் நிறுத்த சொன்ன, நான் ஜட்ஜ்மெண்ட் எழுத போகையில எதுக்கு இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்கவும், ஐயா, செத்து போனதா சொல்ற சக்தின்றவர் அவர் சக்தியே கிடையாது ஐயா, அவருடைய உடம்பும் அதுவும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. சக்தி அண்ணனுடைய ரூம்ல இருந்து எடுக்கப்பட்ட சில ஆதாரங்கள், ஃபிங்கர் பிரிண்ட், அப்புறம் அவருடைய முடி மூலமா செய்யப்படக்கூடிய மரபணு சோதனை, இதுக்கும் அவருடைய உடம்புல இருக்கிறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லையா, இது மறுபரிசோதனை செய்யப்பட்ட DNA ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா கோர்ட்டில் கொடுக்கவும், இதை பார்த்ததும் இங்கே தாமஸுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. இங்கே சேதுவும் ராஜாங்கமும் பார்த்தா தமிழ் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தா பார்த்தா கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படிம்மா இதெல்லாம் எப்படி உன்னால் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்கவும், ஐயா, நான் ஒரு மருத்துவம் படிக்கக்கூடிய ஒரு மாணவி, நான் மருத்துவம் படிக்கிறதுனால எனக்கு இதை பற்றி சில விஷயங்கள்லாம் தெரியும். அப்புறம் இதுக்கு எனக்கு உதவியாக இருந்தது என்னுடைய காலேஜ் ப்ரொஃபஸர் கல்பனா மேடம், அவங்க கிட்ட நான் தான் கேட்டேன், உண்மைக்கு புறம்பா எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதை நிரூபிக்கணும்னா சில விதிகளை மீற வேண்டியதாக தான் இருக்கு, என்னைய நீங்கள் மன்னிக்கணும் ஐயா, இதெல்லாம் சில விதிகளை மீறி தான் என்னால் செய்ய முடிஞ்சிச்சு. மரபணு சோதனை மறுபடியும் பண்ணி பார்த்ததுல சக்தி அண்ணனே அது இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. சக்தி அண்ணன் உயிரோட தான் இருக்காரு, இது வேறு ஒருத்தவங்களுடைய டெட் பாடி, அது என்ன, அவங்க யாரு, எதற்காக கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்றத நீங்க தான் ஐயா காவல்துறை மூலமா விசாரிச்சு அதுக்கான முடிவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா அவ்வளவு தைரியமா பேசவோ, ராஜாங்கமும் சேதுவும் பார்த்தா வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. சரியான நேரத்துக்கு இந்த ரிப்போர்ட்டை கொண்டாந்தாமா. இன்ஸ்பெக்டர், இதுதான் நீங்க வேலை பார்க்குற லட்சணமா? ஒரு மருத்துவம் படிக்கக்கூடிய 1ஆம் ஆண்டு மாணவி இந்த அளவுக்கு தெளிவா எல்லா ரிப்போர்ட்டையும் கொண்டாந்து கொடுத்து இறந்து போனதா சொல்லப்படுற அந்த பையன் சக்தி அது கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மாணவி நிரூபிச்சிருக்காங்க. நீங்க என்னதான் விசாரிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேள்வி கேட்கவும், இன்ஸ்பெக்டரால பார்த்தா எதுவுமே பேச முடியல.